அனைவருக்கும் வணக்கம். நாம பார்க்குற விஷயத்துல முக்கியமா நோட் பண்ண வேண்டிய கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு ஜாதகத்துல 12ஆம் அதிபதி அப்படிங்கிற கிரகம் எப்பொழுதுமே முழுக்க முழுக்க விரயத்த மட்டுமே சொல்லாது. 10ஆம் இடத்துக்கு அது 3ஆம் பாவம். அப்ப 2வது தொழில்னு சொல்லக்கூடியது இந்த 12ஆம் பாவம். அப்போ ஒரு ஜாதகருக்கு விரயங்கள் சுப விரயமா அல்லது அசுப விரயமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 12ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க. 12ஆம் அதிபதி என்ன கிரகம் பாக்குதுன்னு பாருங்க. 12ஆம் அதிபதி என்ன கிரகத்தோட சாரத்துல நிக்குதுன்னு பாருங்க. இந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஜாதகருக்கு நன்மைய தருமா? அல்லது நன்மைக்கு புறம்பான தீமைய தருமா? செலவுகள் நன்மையான செலவா? தீமையான செலவா? தொழில்ல டெவலப்மெண்ட் ஆவாரா? இன்னொரு தொழில் ஆரம்பிக்க அமைப்புகள் இருக்கா? இது எல்லாத்தையும் சொல்றது 12ஆம் பாவம். 12ஆம் பாவங்கிறது முதலீடையும் குறிக்கும். 12ஆம் இடம்ங்கிறது உங்க தொழிலுக்கு உண்டான அடுத்த பரிணாம வளர்ச்சிய குறிக்கும். அப்போ நீங்க எந்த தொழில் பண்ணனாலும் 2வது தொழில் பண்ணணும்னா 12ஆம் பாவம் நல்லாருக்கும்.